கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் அல்காரிதம் லீக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கூகுளோட அல்காரிதம் லீக் அவுட் ஆனது தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஒரு ஃபுல் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த லீக்ஸ் வச்சு நம்ம எப்படி எஸ்இஓவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட பிளாக்ஸ் எப்படி டாப்பில் ரேங்கிங் கொண்டு வரதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அல்காரிதம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அல்காரிதம்னா ஒன்றுமே இல்லை, கூகுள் வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணோம் நம்மளோட வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோன்னா நம்மளோட பிளாக் வந்து டாப்பில் வந்துடும். ஸோ இது ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த அல்காரிதம் தான் லீக் அவுட் ஆயிடுச்சு GitHub. ஸோ இதை பற்றின ஒரு ஓவர்வியூவாக பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா March 27 GitHub வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இதை வந்து மே மந்தில் தான் May 27 அப்போ தான் ஒரு SEO ப்ராக்டிஷனர் வந்து எர்சன் அசிமின்றவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஓவர் 2500 பேஜஸில் இருக்குது. ஸோ இந்த GitHubல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2596 GitHub மாடல் இருக்குது. அதாவது அந்த லீக்கான அல்காரிதமில் வந்து 2596 GitHub மாடல்ஸ் இருக்குது வித் 14014 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம உள்ளே போய் படித்து பார்க்க முடியாது, ஏன்னா வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிங்கில் இருக்குது. ஸோ கோடிங் லாங்குவேஜில் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம படித்தாலுமே புரியாது. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ மாடல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று ஒன்றா நம்ம படித்து பார்த்தாலுமே டைம் எடுத்து படித்தாலுமே இந்த மாதிரி கோடிங்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக புரியவும் புரியாது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த கோடிங்கை வந்து நம்ம எப்படி வந்து கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம எஸ்இஓவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதாவது சிம்பிளாக சொன்னால் இந்த கோடிங்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. 3மே வந்து ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஏஐயோட டூல் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது முதல்ல பார்த்தீங்கன்னா wordlift.io. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த டூலோட இது. ஸோ இந்த டூலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுளே வந்து இந்த லீக்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ கூகுளே வந்து இது வந்து கூகுள் அல்காரிதமோட லீக்ஸ் தான் சொல்லிடுச்சு. ஸோ கூகுளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த லீக்ஸ் வந்து அல்காரிதம் பற்றி தான்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஏஐ டூலு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு தி ரேங்கிங் ஃபார் இன்டர்னல் லிங்க்ஸ் ஒர்க்குன்ற ஒரு ப்ராம்ப்டை போட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்துறேன். ஸோ இது மோஸ்ட்டாக ஒரு 3 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இது என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த டூல் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து நமக்கு கோடிங் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இந்த கோடிங் லாங்குவேஜ் வந்து நம்ம யூசர் ரீடபிள் லாங்குவேஜாக இது வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும் இது. ஸோ இதுதான் அந்த டூல். ஒன்றுமே இல்லை, கூகுள் லீக்கை வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் டூலாக நமக்கு ரிப்போர்ட் பண்ணி விடுது. ஸோ இது வந்து ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றிலாம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இன்சைட் ஃபுல்ஸ் படிக்கிற மாதிரி புரியுற மாதிரி ஒரு இன்சைட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இது ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பிளாகை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுவுமே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இனிஷியேட் ஆகுது. ஸோ கொரியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூகுள் லீக்ஸோட கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த பிளாக் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணலாம். தேவை இருக்கவங்க ஃபுல்லாக போய் படித்து பாருங்கள். ஸோ இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இன்டர்னல் லிங்கிங் ரேங்கிங் ஃபேக்டர்ஸை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ கீ ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. லிங்கோட குவாலிட்டி மெஷர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஆங்கர் டெக்ஸ்டோட ரிலவன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், இன்டர்னல் லிங்க் ஸ்ட்ரக்சரோட இம்பாக்ட், ஸ்பாமி லிங்க்ஸ்ன்னு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பேஜ் ரிலவன்ஸ், கண்டென்ட் குவாலிட்டி, ஸோ இதை பற்றின டெக்னிக்கல் எஸ்இஓ கன்சிடரேஷன், ஸோ இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிமைஸ் ஆங்கர் டெக்ஸ்ட்டு, இம்ப்ரூவ் லிங்க் குவாலிட்டி, பேலன்ஸ் லிங்க் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் போய்ட்டு ஒரு ஆட்ரிபியூட்ஸாக போய் படித்து நமக்கு வந்து புரியணுன்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ப்ராம்ப்ட் போட்டு கேட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஹவு தி ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் லிங்க்ஸ் பதிலாக நம்ம வந்து பேக் லிங்க்னு போட்டு பார்ப்போம். ஸோ பேக் லிங்க்ஸ் ஒர்க்கு நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கட்டும். வேணுன்ற இந்த பிளாகை பண்ணிங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏஐ டூல் வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏபிஐ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நமக்கு வந்து இது ரிசல்ட்டாக கொடுக்குது. அதுவுமே எல்லாமே கொடுத்துருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் போடுற ப்ராம்ப்ட் ஒழுங்காக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இது ஜென்ரேட் ஆகிட்டு வரதுக்கு நம்ம செகண்ட் மெத்தடவே பார்த்துட்டு வந்துடுவோம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா மேட்ன்ற ஒருத்தர் தான். ஸோ யூகேல இருக்கார் இவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. கூகுள் லீக்ஸை வந்து ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக, அதாவது ஒரு கண்டென்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காரு. இது வந்து ஏஐ வச்சு தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவுமே ஏஐ ஓவர்வியூ தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாடல்ஸ் வேணுமோ ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குவாலிட்டி அத்தாரிட்டி நான் இது சும்மா கிளிக் பண்ணுறேன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஓவர்வியூ வந்துடும். ஸோ அதோட பொட்டன்ஷியல் பர்பஸ் என்னது, இந்த மாடலோட பொட்டன்ஷியல் பர்பஸு, ஸோ இது எப்படி இம்பேக்ட் பண்ணோம், ஸோ இதுக்கு என்ன ஃபேவரபிள் ஆக்ஷன் கொடுக்கலான்றதை இதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் இது மூணுமே படிக்கலாம். ஸோ அதுக்கான ஆட்ரிபியூட்ஸுமே கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ
அதோட பொட்டன்ஷியல் பர்பஸு, அதோட இம்பேக்ட்டு, அதோட ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ், என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், கிரியேட்டிங் ஹை குவாலிட்டி ரிலவெண்ட் கண்டென்ட், ஸோ அதுவுமே ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துரும். ஸோ அதோட ஆட்ரிபியூட்ஸுமே கீழே கொடுத்துரும். இது வந்து நம்ம ப்ராம்ப்ட்லாம் போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து இதை நம்ம சர்ச் பண்ணி ஆங்கர்ஸ் எப்படி இருக்கணும், ஆங்கர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா ஸோ அதுவே ஓவர்வியூவாக கொடுத்துரும். அதோட ஆட்ரிபியூட்ஸும் கீழே கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு. ஸோ வாங்க இப்போ அதை நம்ம ஜென்ரேஷன் பார்ப்போம். ஸோ ஓகே, இதுலேயுமே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்லிங்க் பற்றி போட்டிருந்தேன் நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் AI டூலில் வந்து இதுவுமே பாருங்கள் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்க SEO ஸ்ட்ராட்டஜி. பேக்லிங்க் குவாலிட்டி எவல்யூஷன் பற்றி பேசுகிறாங்க. இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பெனால்ட்டிஸ், ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆன் நேச்சுரல் ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ், இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள். அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸு, ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க என்ன மாதிரி பண்ணலான்ற. ஸோ நீங்கள் போடுற ஆங்கர் டெக்ஸ்ட், நீங்கள் போடுற ப்ராம்ப்டில் தான் அது விஷயம். தேர்ட் மெத்தட் வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த API இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸை காப்பி பண்ணிவிட்டு, எவ்வளோ பெரிய ஆட்ரிபியூட்ஸ் எது வேணுமோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு ChatGPTல போடுங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் தி கூகுள் அல்காரிதம் லீக்ஸ் API எக்ஸ்பிளைன் திஸ் ஆட்ரிபியூட்ஸ் வித் ஆக்ஷனபிள் SEO ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும். அதுக்கான SEO ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துரும். ஸோ நீங்கள் எப்படியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுதோ அதை செக் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த நம்ம ஓரளவுக்கு ஒரு அல்காரிதமை கேதர் பண்ணி அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்றத அதாவது கூகுள் அல்காரிதம் லீக்ஸ்க்கு அப்புறம் SEO எப்படி பண்ணுறதுன்றது ஒரு வீடியோவாக போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நீட் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரமாக வீடியோ போட பார்ப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.